ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்துட்டு மட்டனில் வந்து உலர்த்தி இது பண்ண போகிறோம். நீங்கள் கேரளா சைட்லாம் போயிருந்தீங்கன்னா பீஃபில் இது செஞ்சுருப்பாங்க. நான் அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை வந்து குக்கரில் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இதை வந்து மட்டனில் பீஃபில் எதில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்துட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சமாக தட்டினது, அது கூடவே கொஞ்சமாக ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கறி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும், அதிகமாக தண்ணி ஊற்ற வேணாம். தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம வந்து குக்கரில் வந்து மூடி விசில் விட்டுறலாம். ஒரு 6 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. நான் வந்து ஒரு பேன், நல்லா அடிகனமான ஒரு இரும்பு கடா வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆகவும் நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய், அதில் வந்து நறுக்கிய தேங்காய் துண்டுகள் வந்து அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இது கூடவே அரை வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த பீஃப் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சமாக தான் இருக்குது, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பீஃபை வந்து அந்த வெங்காயம் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். நல்லா சுருண்டு வரணும், அந்த கறி வந்து நல்லா சுருண்டு வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக சுருண்டு வதங்கி அந்த மசாலாவில் இருக்க தண்ணி எல்லாமே போயிடுச்சு. இப்படி இது மாதிரி ரோஸ்ட் ஆகி வரணும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா கிளறி எடுத்து சேவ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.